திமுகவுல நீங்க நெருக்கமா இருந்த டைம் இது. அப்பெல்லாம் நீங்க களம் காணணும்னு யோசிக்காம இப்ப களம் காண்றது ஏன்? அப்ப நான் வந்து களம் காண்றதுக்கு நான் கம்ஃபர்டபுளா இல்லை. அண்ட் நான் எது செஞ்சாலும் 100% கொடுக்கணும்னு நினைப்பேன். அந்த 100% என்னால இப்ப கொடுக்க முடியுங்கிறனால தான் நான் இன்னைக்கு இங்க இருக்கேன். அதிமுக கூட்டணி சார்பா விஜய பிரபாகரன் போட்டியிடுவார்னு நீங்க எதிர்பார்த்தீங்களா? என் பேரு சொல்றதுக்கு முன்னாடியே அது வந்து அனௌன்ஸ் பண்ணிருந்தாங்க. இப்போ அவர் வந்து அரசியலுக்கு புதியவர், அதே மாதிரி முக்கியமா விஜயகாந்தோட மகன். இதெல்லாம் அவரை விமர்சனம் பண்றதுக்கு தடையா இருக்கா? விமர்சனம்னா எனக்கு புரியும். நான் அவரை விமர்சனம் பண்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. அவர் வந்து பாவம் சின்ன பையன். ஆனா அவர் நல்ல பையன் அவரே சொல்லிக்கிறாரு. அது ஓகே. அவங்க எனக்கு வந்து அந்த கூட்டணியில் தான் பிரச்சனை. ஏன்னா இதே அதிமுக தேமுதிக கூட்டணி பாத்தீங்கன்னா முதல்ல அவங்க யாருக்கு சப்போர்ட் பண்ண போறாங்க? அல்டிமேட்லி அவங்க என்ன செய்ய போறேன்னு சொன்னா, நான் வந்து மக்களுக்கு என்ன செய்ய போறாங்கன்னு மட்டும் தான் நான் பாக்குறேன். மக்களுக்கு நான் அதை செய்யறேன் இதை செய்யறேன் எல்லாம் சொல்றாங்க. ஆனா எப்படி செய்வாங்க? ஏன்னா மாநிலத்துல வந்து அவங்க வந்து ஆட்சியில இல்ல, எதிர்கட்சி. மத்தியில வந்து யார் கூட கூட்டணி? பிஜேபி கூட கூட்டணி கிடையாது. சோ அது அவுட். பிஜேபி தான் ஆட்சிக்கு வருங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு இது. பாப்புலரா அவங்க வந்து எல்லா ஸ்டேட்லயும் அவங்க வந்து ஒரு பெரிய ஒரு புரட்சியை ஏற்படுத்துவாங்கன்னு. அப்ப யாருக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க? காங்கிரஸுக்கா? யாருக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க? அப்ப திமுகவோட சேர்ந்து அவங்க வந்து காங்கிரஸுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. அதனால ஐ திங்க் இது வந்து மக்களை மிஸ்லீட் பண்ற மாதிரி இருக்கு. சொல்லலாம், உங்க அப்பா பத்தி சொல்லலாம், என்ன வேணாலும் சொல்லலாம். கடைசியில என்ன செய்ய போறீங்க, எப்படி செய்ய போறீங்க, எப்படி செய்ய முடியும், இந்த 3 கேள்விக்கு அவங்க பதில் அளிக்கணும்.